ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் தூண்டில் போட்டு பிடிக்க வந்திருக்கோம். கிணத்துல தூண்டில் போட்டுக்கிட்டு நண்பர்களே. இங்கே பாருங்க, நம்ம வாய்ஸ்லாம் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 மீன் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி கரையில் வீசிட்டாங்க. இந்தா இருக்காருங்க பெரிய பெரிய மீன். 1 2 மொத்தம் 3 மீன் பிடிச்சிருக்கோம் நண்பர்களே. இது என்னோடய தூண்டில் வீடியோ எடுக்கிறதுனால டக்குன்னு கடித்தோன்னே எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு போட்டு வந்தேன். இந்த கிணறு தான் பாருங்கள், நல்லா பெரிய கிணறு, வட்ட கிணறு, வத்தாத கிணறு. எங்கள் கிணறு தான். இந்த தென்னை மரம்லாம் நிற்கிது நண்பர்களே. சுற்றி பாருங்கள் நண்பர்களே, ஒரு கருவக்காடாக இருக்கும். இந்த போட்டு தான் கருவக்காடு, விவசாயம் பண்ணல. என்னடா மாட்டிச்சேடா, நான் ஒரு மாட்டு விஷயம் நினச்சேன். பாருங்கள், இப்போ மீன் இப்போ கடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. மீன் கடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. மீனை அவர் கடிக்கிறாரு. இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நான் பெரிய தூக்கி போடுவேன் பாருங்கள். இப்போ கரையில் 10 கிலோ அண்டே தூக்கி போடுவார். 10 கிலோ எண்டை நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புழு திண்டு போயிடுச்சு. அதனால் நம்ம வேறு புழு போட்டுக்குவோம். அதில் புழு ஒன்று வேணும். புழு 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 வேணும் ஐயா. புழுனா வந்தால் தான் தருவோம். நான் பக்கத்துலேயே இருக்கேன், ஒன்று தூக்கி விடணும். இந்தா அந்த விழுந்துக்கிற ஒரு புழு. பிடிச்சியாடா? ஏன்டா பிடிச்ச மாதிரியே என்கிட்ட ஆக்டிங் கொடுக்குறீங்க? நான் கூட டக்கு டக்குன்னு இழுத்தோன்னா மீன் தான் மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சும்மா சும்மா எடுக்கிறேன். ஐயோ ஐயோ, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லிட்டு போ. இந்த புழுவெல்லாம் மாட்டவே முடியல தூண்டியில், கடுப்பாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புழுவை மாட்டி ரெடியாக பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட போகிறோம். போட்டாச்சு. அடுத்து மீன் மாட்டும் போது நாங்கள் இழுப்போம். எல்லாருமே வாங்க இழுப்பாங்க, சும்மா இருப்பாங்க. நல்லா நல்லா உட்காந்துக்குவோம் பொசிஷனில். சமாளிங்க போட்டு இப்படி உட்காருவாங்க. சம்பளம் முடியும். இங்கே உண்டா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜிலேபி இந்த கேமராவில் காமிக்கிறான். ஏற்கனவே பிடிச்சி போட்டான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சி காமிக்கிறான். பாருங்கள், கிணத்துல கருப்பு கலரில் இருக்குது ஜிலேபி பூராமே. இந்தா எடுத்து போடு. ஆமே, ஏன் மேலே ஏன்டா போட்டேன்? இங்கே போட்டிருக்கேன், கரையில் போட்டிருக்கேன். பைக்கில் எடுத்து போடுங்களா? ஆனால் பைக்கில் எடுத்து போகிறாங்க. தூக்குடா எங்கடா நண்பர்களே. இங்கே பாருங்க, அடுத்து ஒரு மீன் மாட்டிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 2வது மீன். இங்கே பாருங்க, எல்லாமே கருப்பு கருப்பாக தான் மக்களை இருக்குது. இந்த கழட்டி போடு. விட்டு போகிறேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாட்டலை. நம்ம வீட்டு இருந்தால் அந்த கணக்கு நம்ம வீட்டு தூண்டி. நான் பார்த்தீங்கன்னா 2 மீன் பிடிச்சி, 2 ரெக்கார்ட் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல, ஃபஸ்ட்டு காமிச்சல என்ட்ரன்ஸில். அது பார்த்தீங்கன்னா நான் பிடிச்ச 2 மீன். மணக்குது நினைக்கிறேன்டா. மணக்குது, வெப்ப மணக்குது. சொல்கிறா அவ்வளோண்டா. காமி இங்கே தான் இந்த மீனை காமி. அதை வாயில் வச்சுக்க நண்பர்களே. அடுத்த ஒரு சின்ன சைஸ் ஒரு ஜிலேபி மீன் மாட்டிடுச்சு. அந்த அந்த பைக்கில் போட்டு வச்சுக்க போகிறோம். சூப்பர், எடுத்து போடு நண்பர்களே. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறை ஒன்று மாட்டியிருக்கு. இங்கே பாருங்க, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் குறைவதேன். எடுத்து வெளில இதே கலட்டியா? ஆமே, எனக்கு கலட்ட தெரியாதா? சும்மா கலட்டியா? எனக்கு கலட்ட தெரியாது. சும்மா கலட்டியா? மீனே கழிக்கிறா. இந்தரா கண்ணா, அதை கலட்டுறா. தண்ணியில் ஓட்டுறாதீங்கடா. முள்ளுங்கள்னால அதை பைக்கில் போடும்.
ரொம்ப நேரம் கழிச்சு மாட்டிருக்கு நண்பர்களே. குறவா மீன். பைக்கில் போய் குறவாய் வெளியில் எடுத்து போடு பையன். பாயை மட்டும் வெளியில் எடுத்து போட்டால் போதும். மீனே இருக்கிறேன் மொத்தமாக. நினச்சிவார் இது வந்து பயங்கரம் வழுக்கும். அதனால் வந்து சேஃப்டியாக தான் உள்ளே போடணும் பைக்கில். என்ன அந்த நீ என்ன நீங்கள் ஆப்பிடுங்கன்னா நினைக்கிறீங்க. நான் சும்மா உட்காந்து நீ கேமரா ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன், பேசிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துருந்தேன். மீன் உள்ளக்க போனோன்னா அப்படியே எடுத்துக்கிட்டு கொடுங்கல்ல. அடுத்து என்ன மீன்ரா? அது என்ன மீன்ரா? அது தூக்கி காமிடா, காமி. நண்பர்களே இங்கே பாருங்க, ஒரு ஜல்லிக்கண்டை மீன். மீன் குஞ்சு இந்த சின்னமாக இருக்குது. காற்று தரீங்கண்டா. எடுக்கிறேன் தூண்டியை போட போனால் மறுபடியும் சுற்றிக்கிட்டு தின்னிட்டேன். இந்தா ரெட்டை முள்ளுக்காரன். இங்கே பாருங்க, சின்ன குட்டி மீன். இது பேர் வந்து ஜல்லிக்கண்டை மீன். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஆடிக்கிட்டே இருந்திருக்கும் போல. குட்டி மீனை கொண்டு விட்டேன். இந்தா எடுத்து போடு. தூக்கி அங்கே ஓடா. நம்மளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் கடிக்க மாட்டேங்க. கடிக்கும் பார்த்தா கடிக்க மாட்டேங்குதுப்பா. நாங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே.